என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க. நாம் இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு, மேலும் என்ன பாதகம் என்ன சாதகம், என்ன செய்தால் பாதகத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோ பதிவின் கமெண்டில் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்று நீங்கள் வளமுடன் வாழ நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம். ஏன்னா தனுசு ராசிக்கு உகந்த கடவுள் யாருன்னு பார்த்தா முருகன் தாங்க. முருகன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களிலிருந்து விடுபட முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. அதனால தான் மேலும் தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம், 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். முதல்ல தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்க இந்த மூல நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தா எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரிங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எடுத்து காரியத்தை அதை சாதிச்சே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு செயலையுமே செய்கிறவங்க தாங்க இந்த தனுசு ராசியில் இருக்க மூலம். அதன் பிறகு இவங்க அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என ரொம்பவும் அவங்களோட முயற்சி எல்லாமே அதிகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கூட அந்த காரியத்தை நல்லா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்குங்க. அது இவங்க இயல்பாகவே இருக்கும். அதனால் இந்த மாதம் இவங்க இவங்களது சுறுசுறுப்பால் அவங்களது நடவடிக்கையாலையும் அனைத்து காரியத்திலையுமே சாதிக்கும். இவங்களுக்கு இந்த மாதம் திறமை அதிகரிக்கும் மாதம்னே சொல்லலாங்க. இதன் மூலம் இவங்க நினச்ச காரியத்தை எல்லாமே இவங்க நினச்சபடியே நடத்தி முடித்து அதில் வெற்றி பெற நிறையவே முயற்சியை மேற்கொண்டு வெற்றி அடைய நிறைய வாய்ப்பு உங்களுக்காக இருக்குது. அதன் பிறகு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களால பல நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற மனக்கவலை உங்களுக்கு போகுங்க. வேலை தொழில்னு சொல்லிட்டு பல அலைச்சல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும். பழைய பாக்கியெல்லாம் நீங்கள் வசூல் செய்கிறதுல வேகம் காட்டணுங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க தருவாங்க. மேலும் ஏதாவது தொழில் விஷயமா ஏதாவது ஆர்டர் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே சற்று தாமதமாக நடக்குங்க. அதனால் நீங்கள் அந்த வேலைக்கு கிளம்பும் போது என்ன பண்ணுறீங்கன்னா முருகனோட வழிபாடை மேற்கொண்டுட்டு முருகன் உறுதுணையோடு நீங்கள் செல்லுங்க. அந்த முருகன் உங்களுக்கு அந்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு தருவார். அதன் பிறகு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மேல் அதிகாரிக்கிட்ட கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறும் வாய்ப்புமே இருக்குது. அந்த வேலையை பார்த்து பத்திரமா நீங்கள் செய்யணுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதன் பிறகு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. அதன் மூலம் உங்களுக்கு மனக்கவலையும் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வீடுகள்லையுமே ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கும் போதும் சற்று யோசித்து சிந்திச்சு தாங்க அந்த வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்குங்க. ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். கொஞ்சம் தாமதம் வரும், அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அதன் பிறகு கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படுங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் ஒவ்வொன்றா நாங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கோம். மேலும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்டுக்குவாங்க. அந்த வேலையை கண்டிப்பாக சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க. அதே தான் அப்படி வந்திருக்கும். எல்லோரையுமே அனுசரித்து செல்லணுங்க. நீங்கள் உங்களை அனுசரித்து சென்றுட்டு இது வரைக்கும் கூட உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை அனுசரணையாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி இல்லைங்க. இந்த மாதம் என்னென்னா நீங்கள் தான் எல்லாரையுமே அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவைங்க. அடுத்து நம்ம உங்களுக்கு என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், அந்த கனவு கை கொடுங்க. புதிய மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமான நேரம் தாங்க. அதற்கு ஏற்ப உங்களுக்கு பண வரவுமே சேருங்க. மேலும் பெண்களுக்கு எல்லாமே நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்க நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா சக கலைஞரிடமே திடீர் வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆதாயம் உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு எல்லாமே சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் பாடங்களை நல்லா படித்து வெற்றி கிடைக்கும் வழி நிறைய இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணலான்னா பரிகாரமாக பிரத்யங்கா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் வணங்கி வந்தீங்களா
இருந்தால் உங்களுக்கு ஏற்படும் மன கஷ்டம், வீடுகளில் இருக்கும் கஷ்டம், பண கஷ்டம் இவை அனைத்துமே தீருங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்ட தினம் ஜூலை 1 இருக்கிறதுனால அன்று சற்று உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைங்க. அதிர்ஷ்ட தரும் தினம் என்னன்னு பார்த்தா ஜூலை 10ங்க. அன்னைக்கு நீங்கள் நினச்சி காரியத்தை செய்வதன் மூலம் சிறந்த பலன்களை அடைய முடியுங்க. அடுத்து பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் நாட்களில் என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இவங்க பேச்சில் இனிய சாதுரியம் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படுங்க. இதன் மூலம் நீங்கள் ஒரு செய்கிற செயல் நன்மையில் முடியும். உங்களது பேச்சு மற்றவங்கள மயக்கிறது மாதிரி இருக்குங்க. அதன் மூலம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க உண்மைனே நம்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. அப்படின்னா நீங்கள் ஏதாவது விருந்துக்கெல்லாம் செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் முடங்கி கிடந்த காரியத்தை நீங்கள் வேகமாக நடத்தி முடித்து அதில் வெற்றியும் பெறப்போக இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களோட ராசிநாதன் இருக்கார் இல்லையா, அதுவும் நட்சத்திரநாதனும் இருக்காங்க இல்லையா. உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனுங்க. சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு மன நிம்மதியை தர காத்துட்ருக்காருன்னே சொல்லாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக விளங்குங்க. குழப்பமான விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்பவும் சாமர்த்தியமாக முடிவெடுக்கிறதன் மூலம் அந்த முயற்சி எல்லாமே வெற்றி அடையுங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதம்னே சொல்லலாங்க. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் சில திட்டங்களை எல்லாமே செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த காரியங்களை இந்த நிலைமையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களோடதுங்க. வியாபார ஸ்தலத்திற்கு புதுசாக இடம் கூட நீங்கள் வாங்கலாங்க. இடத்த மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மாற்றினீங்களா லாபம் பெற முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே உங்களோட செயல்திறமை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். மேலும் பணி நிமித்தமாக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலும் இருக்க வேண்டியதாக இருக்குங்க. அதன் மூலம் நல்ல லாபம் தாங்க உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டு காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவினர் வருகை இந்த மாதம் இருக்குங்க. இதன் மூலம் பல நன்மைகள் தாங்க உங்களுக்கு. உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுங்க. அன்பு கூடி காணப்படும். சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களுமே உங்களை அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அதன் பிறகு உங்களது பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புமே வருங்க. குடும்பத்தில் வருமானம் அதிகரித்து காணப்படுங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்கி நீங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடையும் மாதம்னே சொல்லலாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் தரும் மாதம் இந்த மாதம் தாங்க. மேலும் பெண்களுக்கு எல்லாமே இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதனால் யாருக்கிட்டையுமே கடுமையான வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க. கொஞ்சம் இனிமையாகவே பேசுங்க. உங்களுக்கு வர பிரச்சனை கூட நீங்கள் பேச்சு சாதுரியத்தால் தீர்க்கிறவங்க தான். அதனால் பிரச்சனை சின்னதாகவே தீர்ந்துடும். எடுத்து முடிவு செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணுங்க. நல்லா யோசிச்சுட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வீண் அலைச்சல் விலகுதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் கூடிய விரைவில் சேருங்க. மாணவர்களுக்கு எல்லாமே கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனை செஞ்சு இப்போ நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. மேலும் நீங்கள் நினச்ச சுப காரியங்கள் சிறந்த முறையில் முடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பரிகாரமாக பெருமாள் கோவிலில் இருக்கிற தாயாரை வணங்கிட்டு வந்தீங்களா உங்களது எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகுங்க. குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படுங்க. சந்திராஷ்டம தினமும் உங்களுக்கு ஜூலை 2 இருக்கிறதுனால அன்றைக்கி கூடுதல் கவனம் தேவைங்க. அதிர்ஷ்ட தினம் ஜூலை 11ங்க. அன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலமும் உங்களது காரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடிய அன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல நன்மை பெற முடியுங்க. அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. எந்த கடின சூழ்நிலையுமே நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் முடிவெடுக்கும் இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எதிர்பார்த்த பண வரவு கிடைக்குங்க. நீண்ட நாளாக முயற்சி செய்த காரியங்களில் இவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அதன் பிறகு வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்குங்க. திடீர் செலவு ஏற்படும். சிலருக்கு எல்லாமே மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. வீட்டை விட்டுட்டு வெளியில் தங்கக்கூட நேரிடலாங்க. புதுதாக வீடு மனை வாங்க நீங்கள் முயற்சி செய்வீங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கும். கடன் விவகாரங்களில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. பண விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறுங்க. தொழில் காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களா இருந்தால் பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்குங்க. உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கூட இல்லாமல் போகலாம். நீங்கள் வேலை விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. சக ஊழியர்கிட்ட உதவியால் உங்களது வேலைகளை சரியாக முடிக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க.
அது மட்டும் இல்லாமல் சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைஞ்சு காணப்படுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். உறவினர்கள் நண்பர்களின் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு கவனம் தேவைன்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க நிலவ போகுது. இதற்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம், மன நிம்மதி பெறணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே என்ன செய்யலான்னு பார்த்தா, பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்களா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. மன நிம்மதி பெறவும் பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செய்து கொண்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூலை 3ங்க. அதிர்ஷ்டம் தரும் தினம் ஜூலை 15 இருக்குது. மேலும் நீங்கள் நினைக்கக்கூடிய சுப காரியங்கள் சுப தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினத்தில் செய்யும்போது உங்களுக்கு யோகம் தரும் நாட்களாக அமையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.